ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கங்க. வணக்கம். வணக்கம் பாஸ்கர். ஆமா, ஒரு கடந்த வாரம் மிக முக்கியமா ராட்டையுடைய பல்வேறு விஷயங்களை அடக்கி ஒரு நிகழ்ச்சி பண்ணோம். ஏன்னா கிட்டத்தட்ட 200வது எபிசோட்ல இருக்கிறோம். நாம ராட்டை மீடியாவை பப்ளிஷிங் ஹவுஸாக மாற்றியும் ஒரு வருஷம் ஆகுது. 4 புத்தகங்கள் வருஷத்துக்குன்னு நம்ம தொடங்கணும்னு நினைச்சோம். கிட்டத்தட்ட அதை நிறைவேற்றி இருக்கிறோம். நம்ம புஸ்தகம் இல்லாத ஒரு புத்தகன்றதெல்லாம் சேர்த்தாலும் 4 புஸ்தகம், 3 கையேடுகள் போல 70 பக்கம் புஸ்தகங்களும், ஒன்று வந்து எ பிளேஸ் ஃபார் ஆல் காட் 125 பக்கத்துக்கு மேலே இருக்குது. அந்த வகையில் ராட்டை என்பது இந்த வருஷத்தினுடைய மிக முக்கியமான, நம்ம அன்னைக்கு முடிவெடுத்தது, 25 ஜூனில் முடிவெடுத்தது. இந்த வருஷத்துக்கு 4 புத்தகம்னா அதை நிறைவு செஞ்ச மகிழ்ச்சியாக இருக்கு. சூழலியல் தினத்தையும் அதிலே வச்சு பேசியிருக்கோம். அதனால மக்கள் இன்னும் அதுலேருந்து இப்போதான் புஸ்தகம் வாங்குறது, ஆர்டர் போடுறது, அப்புறம் டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்கறதுன்னு நகர்ந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் தான் இப்போ 39வது சீசனும் தொடங்குது. புது சீசனை நம்ம தொடங்குறோம். ஆஹ் இந்த டீக்ரோத் சம்பந்தமா தமிழ் இலக்கியங்கள்ல தேடும் பொழுது பழைய இலக்கியங்கள் ஏதாவது இருக்கானா? இல்லை. ஆனா அது அதை ஒட்டி பேசியிருக்கிறாங்க. நேரடி வார்த்தையாலனா கூட அதை ஒட்டி நுகர்வு சார்ந்தும் சரி, இயற்கையில இருந்து சுரண்டுறது சம்பந்தமா, ஆசை சம்பந்தமா நம்ம தான் அதிகம் பேசியிருப்போம்னு நினைக்கிறேன் தமிழ் இலக்கியத்திலே. உலக இலக்கியத்துல எப்படி பேசியிருக்காங்களோ இல்லையோ, இந்த இந்த அறம் சார்ந்து இயங்குறது, அது மூணுத்துலேயும் அறத்தை நிறைய வைக்கிறோம். பொருளாதாரம், அரசியல், அக வாழ்க்கையில் இருக்கக்கூடியதுல எல்லாத்துலேயும் நம்ம தொடர்ச்சியாக எழுதுறோம். அந்த வார்த்தையில தேடினா 2 3 வார்த்தைகள் நமக்கு கிடைக்குது. குறை கொணர்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த சமூகத்தை எப்படி நீங்க மனிதனையோ, இயற்கையோ, பொருளையோ, வளங்களையோ, அகம்புறம் 2 அளவுலையும் எந்த அளவுக்கு நம்ம ஒன்று நுகரணும், அல்லது எந்த அளவுக்கு அதை நம்ம எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு ஓப்பனாக சொன்னால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு மனிதனுக்கு எந்த அளவுக்கு ரைட் இருக்கு, பண்ணலாமா பண்ணக்கூடாது, நிறைய கேள்விகள் வச்சிருக்கிறாங்க. இன்னொன்று மீறல். பெரும்பாலும் இலக்கிய வட்டங்களில் தான் மீறல்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. மீறுதல், அத்துமீறுறது. எல்லை தாண்டி போறீங்கடா அப்படிம்பாங்கல்ல வடிவேலு, அது மாதிரி எல்லை தாண்டி போகிறது. அதை நம்ம டீக்ரோத் புஸ்தகத்துல நிறைய இடங்கள்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதனால இந்த முழு சீசனையுமே நம்ம எந்தெந்த வகையெல்லாம் இந்த இயற்கையின் நீதியை இல்லை அறத்தை ஆஹ், எல்லா வகையிலும் மீறி இருக்கும், அது எப்படி எதிர்காலத்துக்கு தொந்தரவு மாறி இருக்கு, இப்போ என்னவா மாறி இருக்குன்னா நம்ம புத்தகத்தினுடைய அடிப்படை கேள்வியும் பதிலுமா வச்சு எழுதணும். அதனால மீறல் அப்படின்னே இந்த சீசனுக்கு வைக்கலாம், தமிழ்லயே அப்படின்னு. முழுக்க முழுக்க நான் எழுதிய புத்தகம் அல்லது அதை ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம சொல்லாத விஷயங்களை கூட சேர்த்து சொல்லலாம் இந்த 5 எபிசோட்ல அப்படின்றது தான் இன்னைக்கு ஒரு அறிமுகமா நாம் அதை தொடங்குறோம். அந்த வகையில் இந்த நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், இந்த டீக்ரோத் அப்படின்னு இவங்க நம்ம நிறைய முறை பேசியிருக்கோம். ஆனால் அதற்கு பின்னாடி வெறும் டீக்ரோத்துங்கிறது வெறும் பொருளாதார அடிப்படையில், நம்ம பொருளாதாரத்தை மையமாக வச்சு எழுதியிருந்தாலும் அடிப்படை வந்து பொருளாதாரம் மட்டும் கிடையாது. அது ஒரு சூழலியல் நீதிக்காகவும் மனித நலவாழ்வு நீதிக்காகவும் தான் டீக்ரோத்துன்ற வார்த்தையை நம்ம பேசுகிறோம். ரெண்டுமே வேணும், சூழலும் வேணும், மனிதனும் வேணும். அது எல்லாத்தோட முக்கியம் நலவாழ்வு வேணும் அதில், அப்படிங்கிறது தான் அதில் அடிப்படை. வெல்த்தி அப்படின்றதுல இருந்து ஹெல்த்தியை நோக்கி நகர்த்த வேண்டிய அவசியம் இருக்குன்னு வாத்தியார் சொல்லிட்டே இருப்பார் இல்லையா. மண் வளத்துல இருந்து நலத்தை நோக்கி நகர்த்தணும். அதே மாதிரி எல்லா உயிருக்குமான வளத்தை வளமா பார்க்கறது வந்து நலமா பார்க்கணும். ஏன்னா இந்த மீறல் நடந்திருக்கு, இன்னும் வேகமா நடந்துகிட்டே இருக்கு. தொழில்நுட்பத்தின் பேர்லயும் அரசியலை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காகவும் ஆஹ், நிறைய வகைத்துல வேகத்தை அதிகரிச்சாதான் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நிறைய காரணங்கள் இருக்கு. அதனால நம்ம அந்த வேகத்துக்கு எதிராகவும் இந்த மீ நுகர்வு அப்படின்னு கூட சொல்லலாம், அதிகப்படியான நுகர்வு அஹ், எல்லா உயிருக்கும் எப்படி தீங்கா மாறுது, தொடர் பிரச்சனையாகவும். இன்னைக்கு காலைல கூட நம்ம பேசும்போது சொன்னோம், நிறைய தொழில்நுட்பம் சார்ந்து இந்த சூழலியல் வந்து நம்மளுடைய நுகர்வை எப்படி எப்படிலாம் மாற்றோம்னா போதாமையை உருவாக்கும். பொருள்லாம் அதிகமாக சூடாகுது, எலக்ட்ரானிக்ஸ்லாம் அப்படின்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. 2 டிகிரி 3 டிகிரி வெளியில சூடாகுது நம்ம நினைக்கிறோம். ஆனால் 10 டிகிரி 15 டிகிரி எலக்ட்ரானிக் டிவைஸ் அதனால சூடாயிருக்கு.
பெர்ஃபார்மன்ஸில். அப்போ அது ஒரு அப்சல்யூட் டெக்னாலஜியாக மாறும் அப்படின்னும் நம்ம காலையில் இதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பேசியிருந்தோம். அதனால் எல்லாம் சேர்த்து தான் இந்த சீசனில் வெவ்வேறு காரணங்களில் பேச போகிறோம். நீங்கள் இப்போ இந்த புத்தகத்தை ஒட்டியும் பேசிட்டு இந்த மீறல் அப்படின்றது எந்தெந்த வகையில் நம்ம அனுபவிக்கிறோம், எந்தெந்த வகையில் நம்ம உடனடியாக செய்ய வேண்டிய வேலை அப்படின்னு நீங்கள் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம அப்படியே அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோடில் ஒவ்வொரு தலைப்பின் கீழே, இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம பிளானடரி பவுண்டரிஸ், ஓவர் ஷூட் டே, ஸ்கெப்டிக்கல் டிஜிட்டல் எக்கனாமி அல்லது ஸ்கெப்டிக்கல் மார்க்கெட்டு, அந்த மாதிரி நிறைய தலைப்புகள்லாம் எழுதியிருக்கோம். அதை ஒட்டி இன்னும் கொஞ்சம் விரிவாக நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நீங்கள் சொல்லுங்கள். நாம இப்போ புத்தகத்துல நம்ம இதற்கான ஆதாரங்கள் நிறைய கொடுத்திருக்கோம். ம் ஒரு தனிநபர் நுகர்தல் அப்படின்றத வந்து மையப்படுத்தி என்ன நாம இந்த புத்தகம் வந்து டீக்ரோத்ன்ற புத்தகம் பொருளாதாரத்தை மையப்படுத்தி எழுதி இருக்கிறதுனால ம் பொருளாதாரம் சார்ந்து எங்கெல்லாம் வந்து தனிநபர் நுகர்வு அப்படின்றது அத்துமீறி போயிட்டு இருக்குது. இந்த மீறல் அப்படின்னு நம்ம இன்னைக்கு அந்த தலைப்பை பத்தி பேசும்போது ம் எங்கெல்லாம் வந்து தனிநபர் நுகர்வு வந்து இன்னைக்கு தனிநபர் நுகர்வு உலக அளவுல ம் ஒட்டுமொத்த அஹ், இந்த நம்ம இன்னைக்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் ம் அழிக்கிற அளவுக்கு வந்து தனிநபர் நுகர்வு வளர்ந்துருக்குது. ம் அதுதான் வந்து நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ம் இந்த அளவுக்கு வளர்ந்ததுனால ம் நமக்கு வந்து இப்போ தெர் இஸ் நோ ஒரு அதாவது ஒரு சராசரி மக்கள் இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ம் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வளங்களும் உலகத்துல ம் இருக்கிற எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ம் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வளங்கள் ம் பகிர்ந்து சரியாக பகிரப்பட்டு கொடுத்ததுன்னா ம் நிச்சயமா எல்லாருக்கும் தேவையான ம் அளவு வளங்கள் எல்லாமே கொடுக்கக்கூடிய அளவுல நம்ம வந்து வளங்களை உற்பத்தி பண்ணிட்டு தான் இருக்கோம். ம் அது உணவாகட்டும், இருப்பிடமாகட்டும், தனிநபருக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம்னு சொல்றோம் இல்லையா? அதை ஆமாம். தாண்டி ம் நமக்கு எல்லாருக்கும் தேவையான அளவு பயணமோ, நமக்கு தேவையான அளவு அஹ், ஒரு என்டர்டெயின்மெண்ட் என்ன ம் விளையாட்டு அல்லது கலாச்சார பொழுதுபோக்கு அது மாதிரி ஏதோ ஒண்ணு பொழுதுபோக்குக்கான இதுவும் வச்சுக்கலாம், கலாச்சாரமா வச்சுக்கலாம், சமூகத்துக்கான செய்யக்கூடிய வேலை எல்லாத்துக்குமே வந்து எல்லா விதத்திலையும் ஒரு தனிநபர் நுகர்வுக்கு நமக்கு எவ்வளவு தேவையோ ம் ஆஹ் அது வந்து உலகத்துல எல்லாருக்கும் பகிரப்பட்டால் ம் அப்போ எல்லாருக்கும் தேவையான அளவு கிடைக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட இன்னைக்கு வளங்கள் இருக்கு. இதுதான் முதல் ம் உண்மை. ம் ஆனால் சிலர் தேவைக்கு அதிகமாக நுகர்வதால் ம் இப்போ உங்களுக்கு வந்து இவ்வளோன்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்குன்னா உலகத்துல இருக்கக்கூடிய மொத்த வளங்கள் வந்து நீங்க உங்களுக்கு இவ்வளோ வந்து நுகர்றதுனா நீங்க வருடம் முழுசா நீங்க நுகர்ந்தா சரியா இருக்கும்னு பார்த்தோம்னா ம் பணக்கார நாடுகள் அதை விட அதிகமாக நுகர்கிறார்கள். இன்னைக்கு ம் உலக அளவிலேயே பார்த்தோம்னா இப்ப வரப்போகுது ஜூலை மாசம் 24ஆம் தேதி, இப்போ சென்ற வருடம் ஜூலை 24ஆம் தேதி வருடம் முழுக்க உலகம் நுகர வேண்டியதை 24 ஜூலைலயே முடிச்சிட்டோம். ம் இந்த வருஷம் இது வந்து குறைஞ்சிட்டே வருது. ம் ஆஹ் அதாவது ஜூலை 24ன்னா கிட்டத்தட்ட 5 மாதங்கள், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 5 மாதங்களில் ம் நாம நுகர்வது வந்து வருங்கால சந்ததியினர்கிட்ட இருந்து நம்ம கடன் வாங்குறோம். ம் ஏன்னா இது வந்து அடுத்த தலைமுறைக்கு இல்லாமல் நாம நுகர்கிறோம் அப்படின்றது தான் உண்மை. ம் இதுதான் நம்ம வந்து புத்தகத்துல எழுதியிருக்கிறோம். ம் இதுல வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மேல்மட்டத்தில் வாழக்கூடிய
1% பேர் வந்து ஜனவரி 10ஆம் தேதியே வந்து வருடம் முழுக்க மற்ற பேர் நுகர வேண்டியதை அவங்களுடைய ம் பங்கை வந்து ஜனவரி 10ஆம் தேதியே நுகர்ந்து முடிச்சிடுறாங்க. ம் அதிபணக்காரர்களாக இருக்கக்கூடிய 0.1% இருக்கிறவங்க ஜனவரி மாசம் 3ஆம் தேதியே வந்து நுகர்வு பண்ணி முடிச்சிடுறாங்க. ம் அப்போ அடுத்த 363 நாட்களா 362 நாட்கள் வரைக்கும் ம் அவங்க வந்து கிட்டத்தட்ட 100 ஒவ்வொரு மடங்கு. ஆ? அவங்களோட வேகன்றது 100 மடங்கு. ஆமா, அதாவது ஆமா. ஒவ்வொரு 3 நாளும் ஒரு ம் வருடம் தங்களுடைய பங்கு நுகர்வ வேண்டியதை வந்து ஒவ்வொரு 3 நாள்ல அவங்க வந்து முடிச்சிட்டே இருக்காங்க. ம் அப்போ 100 மடங்குக்கு மேல, அதாவது ஒரு வருடம் ஒரு தனிநபர் நியாயமாக நுகர வேண்டியதை 100 ம் வருடம் நுகர வேண்டியதை அவங்க நுகர்றாங்க. ம் ம் இப்போ இந்த நுகர்வு தன்மையை நாம வந்து இதுவரைக்கும் கிரிமினலைஸ் பண்ணல. ம் அதிகம் நுகர்வதை நாம ம் வந்து இன்னி வரைக்கும் உலக அளவுல அதை ஒரு கிரைமாக பார்க்கல. அது ஒரு குற்றமாக நாம் இன்னும் பார்க்க துவங்கவில்லை. ம் ம் இந்நேரத்துக்கு கிரிமினலைஸ் பண்ணியிருக்கணும். ம் ஏனென்றால் நீங்க அடுத்த 100 வருடம் நீங்க இருந்தீங்கன்னா நீங்க என்ன நுகர்வீங்களோ அதை ஒரே வருடத்துல நீங்க முடிச்சிடுறீங்க அப்படின்னா ம் இது வெவ்வேறு விதத்துல பார்க்கலாம். ஒரு விதத்துல பார்க்கும்போது 100 பேருக்கு தேவையானதை நீங்க ஒருவரே பண்ணும்போது அடுத்த 99 பேருடைய வாழ்க்கைக்கு உங்களுக்கு வந்து அக்கறை இல்லை, பொறுப்பு இல்லை அப்படின்றது. ம் அப்ப ஏன் வந்து 99 பேரை வந்து கொலை பண்ணதாக வந்து கணக்கெடுக்க கூடாது அப்படின்னு கேள்வி ம் வரலாம். ம் ம் அப்ப 99 பேருடைய வாழ்க்கையை குலைச்சுதான் நீங்க வாழ்க்கை நடத்துனீங்கன்னா அது குற்றம் இல்லையா? ம் சோ அந்த தேவைக்கு அதிகமாக நுகர்வது அப்படின்றது வந்து எல்லை மீறுதல் அப்படின்னு நம்ம மீறல் அப்படின்ற அந்த தலைப்புல வந்து ம் ம் நுகர்வை மையப்படுத்தினதுனால நான் இதை வந்து கொஞ்சம் இன்னும் விரிவாக பேச வேண்டியதா போச்சு. பட் ம் என்ன சொல்ல வரோம் இதுலன்னா, ம் இயற்கை வளங்கள் வந்து அனைவருக்கும் உகந்ததாக, அனைவருக்கும் தேவையானதாக, அனைவருக்கும் அடிப்படை வசதி குறைச்ச இருக்கணும் அப்படின்ட்டு இப்பவே ம் நாம் அதற்கான அறிகுறிகள் பார்க்கிறோம். சில ம் பேர் அதிகமாக நுகர்வதின் காரணமாகத்தான் ம் இன்றைக்கு நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றோ அல்லது குடிக்கக்கூடிய தண்ணீரோ வந்து மாசுபட்டு இருப்பதற்கு காரணம் என்னன்னா, ம் சிலர் அதிகமாக நுகர்ந்தது கடந்த 30 40 வருடங்களில் நுகர்வதின் காரணமாகத்தான். ம் ம் இப்ப பொருளாதார அடிப்படையில இதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணா வச்சுக்கோங்களேன். ம் ம் ஒரு சராசரி அமெரிக்கர் வந்து ஒரு சராசரி இந்தியரை விட கிட்டத்தட்ட 8 மடங்கு அதிகமாக நுகர்வுகிறார். ம் அப்படின்னா அந்த அமெரிக்க நுகர்வு கலாச்சாரத்தை சார்ந்துதான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருளாதாரங்களும் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ம் என்ன ஆனாலும் பரவாயில்ல, அமெரிக்கர்களுடைய வாழ்க்கை முறை மாற்றக்கூடாது. ம் ஏன்னா ம் அவங்க நிறைய நுகர்றாங்க. ம் சோ அவங்க நிறைய நுகர்வதனால அவங்களுக்கு நிறைய உற்பத்தி பண்ணிட்டே இருக்கணும். அவங்களுக்கு நிறைய உற்பத்தி பண்றதன் மூலமாக நமக்கு ம் வந்து வருவாய் பெருகும் அப்படின்னு. ம் இப்ப நம்ம சென்னைக்கு அருகாமையில ஐபோன் உருவாக்குறதுக்கான ஒரு தொழிற்சாலையை நிறுவி இருக்கிறோம். ம் அப்படின்னா அந்த ஐபோன் வந்து அமெரிக்கர்களுக்கு தொடர்ந்து 6 மாதத்துக்கோ ஒரு வருடத்துக்கோ ஒரு தடவை ஐபோனை மாத்துறதுக்கு வந்து இங்கிருந்து நாம பண்றோம். ம் அதற்கான தண்ணீரும் அதற்கான மனித உழைப்பும் அதற்கான இதர மூலப்பொருட்களும் இந்தியாவில் எங்கெங்கெந்தெல்லாம் அந்த மூலப்பொருட்கள் வருதோ அல்லது இங்க இல்ல வெளிநாட்டுல இருந்து தேவை அப்படின்னா வெளியூர்கள்ல இருந்து இங்க எடுத்துட்டு வர்றது, ம் அதற்கான பயணம், இது எல்லாமே அமெரிக்கர்கள் நம்ம ஊர்ல நாம வந்து 6 வருஷத்துக்கு ஒரு தடவை 3 வருஷத்துக்கு ஒரு தடவைன்னு போன் மாத்துறது போய் ம் ம் அமெரிக்கர்கள் வருடம் மாற்றுறாங்க. அதனால அவங்களுக்கான உற்பத்தி செய்யணும் ம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து அந்த நுகர்வுக்காக நம்மளுடைய வளங்கள், ம் நம்மளுடைய மக்கள் இதற்காக வந்து இந்த தொழிற்சாலையில வேலை செய்யக்கூடிய விவசாயிகளின் பிள்ளைகள், ம் அவங்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி
ம். அந்த நுகர்வு கலாச்சாரத்தை சார்ந்து ஒவ்வொரு உலக பொருளாதாரத்தின் வளர்ச்சி போய் நம்ம திருப்பூர்ல இருக்கக்கூடிய ம். டெக்ஸ்டைல் கம்பெனிகளோ அல்லது இந்த ராணிப்பேட்டை சுத்தி இருக்கக்கூடிய தோல் சார்ந்த தொழிற்சாலைகளோ அல்லது சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் ஹோசூர்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் தொழிற்சாலைகளோ எல்லாமே வந்து ம். அமெரிக்க நுகர்வை மையப்படுத்தி அல்லது அதை போலவே தங்களையும் பாவிக்கிறதுக்காக வந்து தொடர்ந்து போட்டி போட்டு நுகர்வை அதிகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இதர சமூகங்கள் இதர நாடுகளுடைய ம். பொருளாதாரத்தை மையப்படுத்தி நம்ம வளர்ந்தோம் அப்படின்னா ம். ம். இதற்காகவே ஆர்டிபிஷியலா இங்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப இப்போ அமெரிக்கால வந்து இப்ப நம்ம இன்ஃப்ளேஷன் பத்தி பேசுறோம் இங்க வந்து எப்படி விலைவாசி உயருது குறையுது அப்படின்றத பத்தி நாம பேசுறோம் ம். அமெரிக்கால வருமானம் கிட்டத்தட்ட 30 வருடங்களில் பெரிதாக மாற்றம் எதுவும் இல்லை எல்லாருக்கும் வருமானம் அதே அளவுல தான் இருக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சராசரியாக ஒரு அமெரிக்கர் எவ்வளவு வந்து சம்பாதிச்சிட்டு இருந்தாரோ இப்பவும் அவ்வளவுதான் சம்பாதிக்கிறார் ம். ஏன்னா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 30 வருடங்களில் விலைவாசி உயர்வு அப்படின்றது பெருசா நடக்கவே இல்லை ம். நடந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து விலைவாசியை கம்மி பண்ணிடுறதுக்கு முயற்சி பண்றாங்க ம். 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 அவங்க அரசாங்கம் வந்து அதாவது நுகர்வை மையப்படுத்தி இருக்கக்கூடிய பொருளாதாரங்களில் எல்லா இடத்துலயுமே ரொம்ப முக்கியமானது என்னன்னா ம். விலைவாசியை அரசாங்கம் என்ன பண்ணியாவது கட்டுப்படுத்தி வச்சுக்கணும் ம். அப்படி கட்டுப்படுத்தி வைக்கிறதன் மூலமாக நுகர்வு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும் ஏன்னா அதை சார்ந்துதான் பொருளாதாரம் இருக்கு அப்படின்னு ம். இப்ப இந்த நுகர்வே வந்து நம்மளுடைய ஒட்டுமொத்த வளங்களுக்கும் வந்து ஆபத்தாக அமையும் போது அது குற்றம் தானே ஆமா. அப்போ இந்த மாதிரி ஒரு பொருளாதார கட்டமைப்பே வந்து குற்றத்தை வளர்க்கக்கூடிய ஒரு கட்டமைப்பாக இருப்பதனால் ம். குற்றத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாதார கட்டமைப்பு அதுவும் குற்றம் தானே ம். ஏன்னா குற்றத்தை மையப்படுத்தி தான் அந்த பொருளாதாரமே நடக்குது அப்படின்னா ம். அந்த குற்றத்தை வளர்க்கக்கூடிய அந்த குற்றத்தை சார்ந்து தன்னை பெருக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பொருளாதாரமும் ஒரு குற்றம் செய்யக்கூடிய பொருளாதாரம் தான் ம். அதனாலதான் இந்த பொருளாதார கட்டமைப்புல வெட் நேரடியாக குற்றம் பண்றது வந்து ஒரு தவறாக பலருக்கு தெரியவில்லை ம். ம். யாரும் அது தவறா வந்து கண்டுக்கிறதே கிடையாது ம். ஆமா ம். ஒயிட் காலர் கிரைம் அதிகமா இருக்குதுங்க ஆமாங்க கரெக்டா ம். இருந்தாதாங்க இதுல வந்து இது நம்ம வந்து இருக்க முடியும் இப்ப கரெக்டா இருந்தாதாங்க எங்களால லைசன்ஸ் வாங்க முடியும் கரெக்டா இருந்தாதாங்க எங்களால பிசினஸ் இருக்க முடியும் சொல்பவர்கள் பலருமே வந்து ம். ஒரு விதத்துல பார்த்தோம்னா பிசினஸ் நடக்கணும் அப்படின்றத வந்து இது பண்றாங்க ம். ஆனா இன்னொரு விதத்துல வந்து தங்களுடைய சமூக அஹ், ஒரு பொறுப்பை கட்டி அவங்க வந்து அஹ், தவிர்க்கிறாங்க இல்லையா ம். அதை வந்து கண்டுக்காம கடந்து போயிடுறாங்க ம். ஏன்னா என்னுடைய வளர்ச்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வந்து அதை தாண்டி எந்தவித பொறுப்பும் இல்லாம போறவங்க ம். ஆனா இவங்களே தான் பாத்தீங்கன்னா ஐயோ சாலையில பாருங்க வழியில வண்டி நிக்குதுங்க இந்த ம். அஹ், தெருவோரம் விற்கிறவங்க எல்லாம் வந்து நான் நடக்கிற பாதையில வந்து கடை வச்சுட்டாங்க நான் கார் ம். ஓட்டுற இடத்துல வண்டி நிக்கிறாங்க அவங்க வண்டி ம். நிறுத்துறாங்க அப்படின்னு ஒரு சாதாரண மக்கள் மேல வந்து அதிருப்தியை சொல்றதோ அல்லது சின்ன சின்ன விஷயங்கள் மேல வந்து திசை திருப்புற மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதோ இது மாதிரி ஆட்கள் தான் மிக அதிகமா செய்யறாங்க ம். ஸோ ஒரு விதத்துல பெரிய பொருளாதார கட்டமைப்பை வந்து அதுல இருந்து நீங்க பயனடைஞ்சிட்டு அதுல நீங்க ம். எல்லா தவறுகளும் பண்றத கண்டுக்காம விட்டுட்டு ம். சின்ன சின்ன பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து மிகைப்படுத்தி இதுதான் வந்து உலகத்து மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்ற ம். மாதிரி காமிச்சிங்கன்னா ம். எங்கேயோ ஏதோ வந்து இடிக்குது அது அது ம். என்னன்னு பாத்தீங்கன்னா கடைசியில அது எங்க போய் முடியும் அப்படின்னா ம். இருக்கக்கூடிய வளங்கள் மேல் நடக்கக்கூடிய அந்த குற்றத்தை அதிகப்படுத்துறது தான் போய் முடியும் இதுதான் வந்து ம். நம்ம பிளானட்டரி பவுண்டரி அப்படின்ற ஒரு என்விரான்மெண்டல் சைட்ல பார்த்தோம்னா சுற்றுப்புறச் சூழலை பத்தி பேசும்போது இந்த ம். பிளானட்டரி பவுண்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு
7 குறியீடுகளை வச்சு ஸ்டாக்ஹோம் இன்ஸ்டிடியூட் முதல்ல நிறுவியிருந்தாங்க. அதை வந்து ம், மையப்படுத்தி தான் இந்த ஓவர் ஷூட் டே. ம், அதாவது இந்த நம்ம என்னைக்கு வந்து அதை தாண்டுறோமோ, நம்மள வந்து இந்த வருஷத்துல நாம நுகர வேண்டிய ஒட்டுமொத்த நம்ம தனிநபர் இதை வந்து அளவை நாம என்னைக்கு தாண்டுறோமோ அந்த நாளை ம், ஓவர் ஷூட் டே அப்படின்னு சொல்றோம். ம், அதாவது மீறல் நாள் அப்படின்னு. ஓவர் ம். ஷூட் அப்படின்றதுக்கு மீறல்னு ஒரு அர்த்தம் நாம எடுத்துக்கலாம். ஆமா. அந்த மீறல் நாள் வந்து ஜூலை 23 சென்ற வருடம் இருந்தது. ம், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சராசரியாக மீறல் நாள் அப்படின்றது பெரும்பாலான ம், 80% இந்தியர்களுக்கு ம், அது டிசம்பர் 31 கூட வர்றது கிடையாது. ம். ஏன்னா நாம வந்து நம்மளுடைய நுகர்வுத்தன்மை இன்னை வரைக்கும் 80% இந்தியர்களுக்கு அதற்குள்ளதான் இருக்கு. உலகத்துல கூடவே கூட வந்து இருக்கலாம். 80% தாண்டி கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த இல்ல இல்ல டிசம்பர் வரைக்கும். 80% பேருக்கு ஒரு 20% இந்தியர்கள் அதுல ம், அதாவது டாப் 10% இருக்கிறவங்க வந்து ஜூன் மாசத்திலேயே முடிச்சிடறாங்க. ம், ம், ஒரு அம்பானிக்கோ அடானிக்கோ அது மாதிரி மிகப்பெரிய பணக்காரர்களை பார்க்கும்போது அவங்கள வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள் எவ்வளவு நுகர்றாங்களோ கிட்டத்தட்ட அதே அளவு அவங்களும் நுகர்றாங்க. அவங்களும் ஜனவரி ம், மாசத்தோட முடிஞ்சு போயிடும். ம், அதுக்கப்புறமே எல்லாம் மீறுறதுதான், அத்துமீறுறதுதான் அவங்களுடைய வாழ்க்கை முறை. ம். பட் எனக்கு நீங்க பெரும்பாலானவர்களுக்கு பேசும்போது என்ன தோணுதுன்னா, இப்ப நம்ம அஹ், இது எங்க இருந்து மாறி இருக்கோம் அப்படின்னு யோசிக்கும்போது ரெண்டு ரெண்டு விஷயம் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. மேபி நம்ம புஸ்தகத்துல சொல்லாத விஷயமா கூட இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து மனிதன் வந்து மரணத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்புறது ஒண்ணு. அஹ், ஏன்னா நம்ம பழைய இலக்கியங்கள் எல்லாமே ஏன் இந்த நிலையாமையை பத்தி பேசியிருக்கிறாங்கன்னா, நிலையாமையின் வழியாகத்தான் நுகர்வை இந்தியாவே இப்ப 80% பேர் குறைவா நுகர்றதுக்கு காரணம் கூட அடிமனசுல வந்து அனா அநாகரிகமாக அல்லது வன்முறை வழியில சம்பாதிக்கிறதுக்கு தயங்குற ஒரு மனம் இருக்கு. பிசினஸ் இஸ் பிசினஸ் அப்படின்னு பார்க்காம, அந்த பொருளாதாரத்திலயும், வர்த்தகத்திலயும் ஏதோ மறைமுகமாக இந்த 70% அன்ஆர்கனைஸ்டு மக்கள் கிட்ட ஒளிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். அங்கேயே மீறுறவங்க தான் வந்து இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது? எக்ஸசிவா இந்த சமூகத்த சுரண்டுறதுக்கு நீங்க அங்க அந்த அறம் பிறழ்தல்னு சொல்லுவோம். அறத்த மீறி நிக்கிறது அப்படின்றத சொல்லுவோம் இல்லையா? எதாவது பண்ணி சம்பாரிச்சிடணும்னு. இதனால தான் முதல்லயே மரணத்த புரிய வைக்கிறாங்கன்னு கூட தோணுது. நிலையாமை தான் முதல்ல வைக்கிறாங்க. நம்ம எல்லா பழைய இலக்கியங்கள் எடுக்கும் பொழுதும், அ சின்ன வயசுலயே அத சொல்லி தராங்க. வாழு, எல்லாம் பண்ணு. ஆனா வாழ்க்கை வந்து ஒரு நிலையில்லாததா தான் இருக்கு. அதனால அந்த நிலையில்லாததுல இருக்கும்பொழுது, நீ வாழற வரைக்கும் கொஞ்சம் நியாயமா வாழ்ந்துட்டு போ. நீ என்னத்த தான் போட்டு அ உலகத்தையே ஆண்டாலும் இப்ப அசோகர் கதையிலயும் அதான். இங்க இருக்கிற கலிங்கத்து பரணி கதையிலயும் அதுதான். எ மணிமேகலை, சிலப்பதிகாரம் எத எடுத்தாலும், வாழ்க்கை வந்து அப்போ அப்ப ஏன் துறவ பத்தி பேச வேண்டிய, நுகர்வ பத்தி பேச வேண்டிய அவசியம் இருக்குன்னு ஒரு கேள்வி வருது. ஒரு ஒரு பூவ கூட கசங்காம வச்சுக்கணும். ஒரு மரத்த சாகடிக்காம வச்சுக்கணும். அ மீனுக்கு ஒரு அறம் எழுதுறான். அப்புறம் தேனுக்கு ஒரு அறம் எழுதுறான். அந்த அளவு தான் இருக்கணும்னா, ஏன் தமிழ்லயும் சரி, மத்த இந்திய இலக்கியங்கள்ல பல்வேறு இடங்கள்ல பார்த்தாலும், அ வடக்கு தெற்கு, கிழக்கு மேற்குன்னு எப்படி டிராவல் பண்ணாலும், அதுல இருக்கக்கூடிய இது வந்து ஏன் நிலையாமையை பேசி ரொம்ப சுரண்டக்கூடாது. அரசர்களுக்குமே நெறைய ரூல் போட்டு, ஏன் இந்த மாரி இலக்கியங்கள் இருந்தது? எங்க மீறினோம்னு பார்க்கும்பொழுது, இன்னைக்கு அந்த மீறல் பெருசா நடக்கிற இடம்னு பார்க்கும்போது, பெரிய பெரிய கார்ப்பரேட்டுகள்ல அ தன்னுடைய வாழ்க்கைய எவ்வளோ வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். தன்னுடைய இளமையை எவ்வளோ காலம் வேணா தக்க வச்சுக்க முடியும். அப்படிங்கிற இந்த 2ம் இந்த இவர்களுடைய உரையாடல்ல இங்க ஏர்செல் அவர் இருப்பார் இல்லையா? சிவா. அவர்கள இருந்து நீங்க அமேசான், அ மெட்டா அல்லது எக்ஸு உள்ளிட்ட பெரிய, பெரிய நிறுவனங்கள் வரைக்கும் பேசுறது என்னன்னா, அந்த எவர் யூத், எவர் லாஸ்டிங் லைஃப் நோக்கி நகர்த்துறதுன்றது, இந்த நுகர்வ அதிகப்படுத்துறத ஏன்னா அதற்கு தேவையான ஒரு செட்டப் அவங்க உருவாக்குறதுக்கு, இவ்ளோ நுகர்வு பண்றாங்களோன்ற யோசனையும், அ அவங்க வார்த்தையிலருந்து தான் எடுக்கிறோம் நம்ம. நம்ம வந்து ஸ்பெகுலேஷன்லயோ, சந்தேக அடிப்படையில இத பேசல. கற்பனை வாதம் கூட கிடையாது.
அவர்களுடைய வார்த்தையே அதுதான் சொல்லுது. ஏன்னா எல்லா பெரிய கார்ப்பரேட்டுமே இன்னைக்கு அதிகப்படியாக தங்களை ஈடுபடுத்திக்கிற சம்பாதிச்சிடுறாங்க, நிலம் வாங்கிடுறாங்க, மார்க்கெட்டை கையில வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் யூஸ்வலா நம்ம பேசுறது தான். ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் காமனா ஒரு தேடல் இருக்கு. காமனா ஒரு இடத்த நோக்கி அவங்க இன்வெஸ்ட் பண்றது எதுன்னா, இந்த எவர் லாஸ்டிங் லைஃப் அண்ட் எவர் யூத் லைஃப் அப்படிங்கிறது. இது இதெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் கோரா பேசணும்னு நினைக்கிறேன். இந்த வயோதிகம் தவறில்ல, மரணம் வந்து இயல்பு, இயற்கைன்றதெல்லாம் எங்க நம்ம நம்மகிட்ட இருந்து பிரிச்சு எடுக்குறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் தத்துவார்த்த ரீதியாக நம்ம மனசுல ஆழமா ஊன்றி இருக்கிறது. இல்லன்னா, இந்தியால இருக்கிறவங்க சம்பாதிக்க தெரியாமயோ, இல்ல இந்தியால ரிசோர்ஸ் இல்லாமயோ இல்ல. ஆனா அடிப்படையில ஒரு ஒரு என்ன சொல்றது? சாமானிய மனிதர்கள்கிட்ட மறைமுகமாகவே ஒரு அறம் இருக்கு. அந்த அறத்த மீற மாட்டேன் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்காங்க. கான்ஸ்டிடியூஷன் வழியா வர கட்டுப்பாடு ஒண்ணுன்னா, அவங்க மனசுக்குள்ள அந்த அக வாழ்க்கையில ஒரு கட்டுப்பாடு இருக்கு. இது தப்பு, தப்புங்க அப்படின்றது ரொம்ப இயல்புல பேசுறவங்க தான் வந்து இந்த இத மெயின்டெயின் பண்ண வராங்கன்னு நெனைக்கிறேன். இந்த மீறல் இல்லாத மெயின்டெயின் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு இந்த அஞ்சுவது அஞ்சாமை பேதமை மாரி, பயப்பட வேண்டிய காரியங்களுக்காக பயப்படக்கூடிய ஒரு சமூகம் தான் இந்த சூழல காப்பாத்திட்டு இருக்குதுன்றதும் எனக்கு நீங்க பேசும்போது ஞாபகம் வருது. நீங்க அந்த ஓவர் ஷூட் டேவும், பிளானட்டரி பவுண்டரியும் நீங்க சொன்னதுனால. அது வந்து யாரும் தனித்தனியா போய் ஒருத்தர்கிட்ட உட்கார்ந்து மாரல் இன்ஸ்டிடியூட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லன்னு தான் நினைக்கிறேன். அது இயல்புல இருக்கு. அது கெடாம பார்க்கறது ரொம்ப அவசியம்னு பார்க்குறேன். அ ஒரு எதுவுமே தப்பு இல்ல அப்படின்னு ஒரு மனநிலையில வாழக்கூடிய ஒரு கொஞ்சம் நபர்கள். அ எது எதெல்லாம் சரி, தப்புன்னு தெரிஞ்சவங்க அதிக நபர்கள் இங்க. அந்த எதுவுமே தப்பு இல்லன்றவங்கள நோக்கி நகர்த்துறது தான் எனக்கு தெரிஞ்சு சந்தையா பார்க்குறேன். இந்த சந்தை பொருளாதாரத்த ஏன் திருப்பி திருப்பி கேள்வி கேட்கிறோம்னா, இந்த லார்ஜ் கேப்பிட்டல் மாடல எதுவுமே தப்பு இல்லன்றத நோக்கி பெரும் மக்கள நகர்த்துச்சுன்னா, இத விட மோசமான நிலைக்கு போயிரும். நம்ம இன்னைக்கு வருஷத்துக்குள்ள கணக்கு பண்றது, நீங்க சொன்ன மாரி 100 வருஷ கணக்கு பார்க்க வேண்டிய ஆயிடும். அதாவது ஒரு மனிதன் 100 ஆண்டுக்கு நுகர வேண்டிய ஒரு விஷயத்த, ஒரு டாப் 5% பீப்பிள் வந்து 1 வருஷத்திலே நுகர்றாங்கன்னா, நாளைக்கு அது எல்லை மீறி இன்னமும் கூட போக வாய்ப்பு இருக்கு. இது 1. இன்னொரு பயம் எனக்கு என்னன்னா, அழிவையும் அதிகம் பண்றோம். முன்னாடி வந்து மனிதர்கள கொல்லுவாங்க, போர்ல அப்படி இப்படி பண்ணுவாங்க. இன்னைக்கு வளங்களை வந்து ஒண்ணும் இல்லாம ஆக்குறதன் மூலமாகவும் நம்ம ஓவர் ஷூட் டேவ வந்து இன்னொரு பக்கம் டைட் பண்றோம்னு தோணுது. இன்னொரு வாசல், இன்னொரு ஃபனல்ல நம்ம நேரோ டவுன் பண்றத தான் நான் பார்க்குறேன். இந்த மார்க்கெட்டுன்ற வார்த்தையினால இந்த ஃபனல்லாம் தானாவே வாயில வந்துருது. ஏன்னா நீங்க ஒரு ஒரு நாட்டுடைய 500 வருஷத்துக்கு தேவையான ஒரு ரிசோர்ஸ நீங்க ஒரு 5 செகண்ட்ல அழிச்சிர்றீங்கன்னும் பொழுது, மறைமுகமாக அது ஓவர் ஷூட் டேவ இன்னும் ஷ்ரிங்க் பண்ணும். எளிய மக்களுடைய ஓவர் ஷூட் டேவ இன்னைக்கு நம்ம பேசுறோம் இல்லையா? அதையுமே மாத்திரும்னு நெனைக்கிறேன். ஒட்டுமொத்தமா டோட்டாலிட்டி பார்க்கும்போது அடிபடும்னு நெனைக்கிறேன். அது வந்து ஒரு அதுக்கு காரணமும், அதுக்கு பின்னாடி இருக்கிறதும் நாம எப்பவுமே ஆட்சியிலே இருந்துருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். அது எந்த தேசத்து தலைவர்களாக இருந்தாலும் அந்த நம்பிக்கை இருக்கு. அ இதெல்லாம் என் மைண்ட்ல இப்ப நீங்க சொல்லும்பொழுது ஓடுது. இதெல்லாம் குறித்து தான் தொடர்ச்சியாக நம்ம பேசணும்னு நெனைக்கிறேன். உண்மை. இப்ப நீங்க பேசும்போது எனக்கு தோணும்போது என்ன இருந்துச்சுன்னா, ம். மீறலுக்கு எதிர்மறை என்ன? ம். ஆ, எதிர்ச்சொல் என்னவா இருக்கும் அப்படின்றத யோசிக்கும் போது, ம். ஆ, ஒரு ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்றது, ஒரு நாகரீக வேறுபாடு ஒண்ணு எனக்கு தோணுது. ம். பழைய நாகரீகங்கள் இந்தியாவை உட்பட்டு இந்தியா, ஆப்பிரிக்கா, சைனா, ஆ, ஆ, மற்றும் அந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் சொல்லக்கூடிய பழங்குடி அமெரிக்க நாகரிகம், ம். அது வட அமெரிக்காவா இருக்கட்டும், தென் அமெரிக்காவா இருக்கட்டும், அல்லது ம். அபோரிஜினல்ஸ் சொல்லக்கூடிய ஆஸ்திரேலியன் ம். மக்களாக இருக்கட்டும், ம். இது மாதிரி பழைய நாகரிகங்கள் எல்லாத்துலயுமே ம். மீறலுடைய எதிர்ச்சொல் வந்து ம். ஆஹ், நம்ம என்ன சொல்றது, ஒரு நம்ம தமிழ்ல மாத்திரம் எடுத்தோம்னா எனக்கு தெரிஞ்சு வந்து என்னால சட்டுன்னு நினைவுக்கு வர்றது வந்து ம். ஆஹ், ஒரு தன்னிறைவு, ம். அல்லது ஒரு கண்டென்ட்னஸ்.
ம். ஒரு என்ன சொல்லணும் அதுக்கு, சமாதானம் இல்லை, அது என்னது, ஒரு ஒரு சமநிலை, ம். அஹ், தன்னிறைவு அப்படின்றது தான். அதாவது நான் ம். நிறைவா இருக்கிறோம் ம். அதான் அப்படின்ற திருப்தியான அப்படின்றது தான் திருப்தியா, கண்டென்ட்ன்றது திருப்தி. திருப்தின்ற வார்த்தை நம்ம இயல்பாக பயன்படுத்தக்கூடிய, ம். திருப்தியா இருக்கிறோம் அப்படின்னு. ம். ம். அந்த நிறைவு அப்படின்றது தனக்குள் இருந்து வரும்போது, ம். அது ஒரு உணர்வாக இருக்கும்போது, ம். அதனுடைய ஆஹ், அதுவே போரும் அப்படின்ற அந்த ஒரு மனநிலை வருது இல்லையா? ஆமா. இதுதான் இன்றைய பொருளாதார கட்டமைப்புடைய மிகப்பெரிய ஒரு எதிரியாக நான் பார்க்கிறேன். ம். நுகர்வை சார்ந்து இருக்கக்கூடிய பொருளாதாரம் எல்லாமே இந்த நாகரிக, பழைய நாகரிகத்தில் எல்லாத்துலயுமே இருக்கக்கூடிய இந்த ஒரு வேல்யூ சிஸ்டம் வந்து தங்களுடைய எதிரியாக பார்க்கிறாங்களோ அப்படின்னு. ம். எங்கேயோ ஒரு இடத்துல நெட்ஃபிளிக்ஸோடைய சிஇஓ உடைய ஒரு நேர்காணல் ஒண்ணு பார்த்துட்டு இருந்தேன். நீங்க ம். முன்னாடி நீங்க தான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். ம். அவர் வந்து என்னுடைய எதிரி வந்து தூக்கம் அப்படிங்கிறார். ம். நீங்க வந்து எல்லாத்துக்கும் முக்கிய காரணமே அமைதிக்கான, எல்லாத்துக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்க கொடுக்குற பிரிஸ்கிரிப்ஷன் முதல்ல நல்லா தூங்குன்னு சொல்றீங்க எல்லாரையும். ம். ஆமா. உங்களுக்கு நீங்க வந்து நெட்ஃபிளிக்ஸுக்கு எதிரி. ஆமா. இருக்கிற எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்முக்கும் நீங்க எதிரி. நீங்க வந்து இந்த பிரிஸ்கிரிப்ஷன் நீங்க உலகத்துல ரொம்ப பிரபலமா நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல உங்களுக்கு எதிர்த்து சீரியலே போடுவான். ம். அந்த அளவுக்கு வந்து அவன் வந்து தூக்கம் எனக்கு எதிரி அப்படிங்கிறான். ம். இன்னைக்கு இந்த ஏஐ உற்பத்தி பண்ணக்கூடிய சாம் ஆல்ட்மேன் என்ன சொல்றான்னா, இந்த சாட் ஜிபிடி உடைய முதலாளி, ம். அவன் என்ன சொல்றான், நீங்க இன்னைக்கு தண்ணீருக்கோ அல்லதுக்கு மின்சாரத்துக்கோ நீங்க மீட்டர் போட்டு நீங்க எப்படி காசு செலவு பண்றீங்களோ, நாளை எங்களுடைய இந்த ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆமா. இந்த நுண்ணறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துறையில ம். அறிவுக்கு நீங்க வந்து மீட்டர் போட்டு நான் வந்து நீங்க பயன்படுத்தணும். ஏன்னா ம். அவன் என்ன ம். நினைக்கிறான், மனிதர்களுக்கு அறிவே இருக்காது இனிமே அப்படிங்கிறான். ம். ஏன்னா பயன்படுத்த மாட்டாங்க. ம். பயன்படுத்தாமல் எப்படி வந்து ஒரு உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஒரு சதையோ அல்லது ஒரு மசில் வந்து நமக்கு ரொம்ப நாள் பயன்படுத்தாம பயன்பாடுல இல்லைன்னா வலுவிழந்து போயிருதோ, ம். அது மாதிரி அறிவு அப்படின்றதும் வலுவிழந்து போயிரும். ஏன்னா அதுக்கான எல்லா வேலைகளும் நாங்க பண்ணிடுவோம். ம். அதுக்கப்புறம் மீட்டர்ல வர்ற மாதிரி தண்ணிக்கு நீங்க காசு கொடுக்குற மாதிரி, நீங்க இன்னைக்கு மின்சாரத்துக்கு காசு கொடுக்குற மாதிரி எனக்கு காசு கொடுக்கணும் அப்படிங்கிறான். ஆமா. அதான் சொல்லுவேன் நான், சப்ஸ்கிரிப்ஷன்லேருந்து டோக்கன் மாடலுக்கு போயிடுச்சு அப்படின்னு. கிரெடிட் மாடலு. நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷனாவது ஒரு மாதம் வருஷம்னு கணக்கு இருக்குது. இது அப்படி இல்லை. நீங்கள் எவ்வளோ வேகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ வேகம், எவ்வளோ குறைவாக யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ குறைவு. உனக்கு வேணும்னா நீ அதை பைப் லைனை மாற்றிக்கலாம். அதான் எலக்ட்ரிசிட்டி நல்ல எக்ஸாம்பிள் தான் அதுக்கு. நீ 100 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணி பில் இல்லாமே இருந்துங்க. இல்லை 500க்கு மேலே போய் 15 ரூபா கட்டுங்க, 1000க்கு மேலே போய் 20 ரூபா கூட யூனிட் கட்டுங்க. உங்கள் தேவையை நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். நம்மளே கில்ட்டுக்குள்ளே தள்ளுறது. தேர்வு நம்ம பண்ண மாதிரி மறைமுகமாக அதுக்கான வேலையெல்லாம் செஞ்சுட்டு, இது தேர்வு செய்வது என்னமோ மக்கள் தான் தேர்வு செஞ்சாங்கங்கிற மாதிரி நிர்பந்தத்தின் வழியாக அதுக்குள்ளே கொண்டு போயிட்டு, அதில் நீங்கள் தானே தேர்வு பண்ணவங்க, நீங்கள் தானே நுகர்வை ஒத்துக்கிட்டவங்கன்னா நம்மளே கில்ட் ஆக்கிடுவாங்கன்னு தான் தோணுது. அப்படி தான் பேசுகிறாங்க இப்போவே. நம்ம ஃப்யூச்சரை பற்றி பேசல, இப்போ நடக்கிறதான் பேசுகிறோம். ம். ம். ஏன்னா அவனே சொல்கிறான், நீங்கள் உங்களுக்கு வேணான்னா அமைதியாக இருந்துட்டு போங்களேன் அப்படின்றான். கூடவே ஒரு கமா போட்டு, நீங்க பொருளாதாரத்துல பின்தங்கி இருப்பீங்க, இல்லைன்னா வாழ்க்கையில வந்து நீங்க நல்ல வாழ்க்கை வாழ்ந்ததா இருக்காது, உங்களுடைய மருத்துவத்தை உங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது, நல்ல கல்வியை உங்க குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னா பின்னாடி ஒரு லைன் மேலே போட்டுட்டு கீழே இதெல்லாம் சொன்னோடனே மக்கள் தானா பயந்து போய் இல்லை இல்லை நாங்கள் பரவாயில்ல அப்படின்னு போக மாதிரி தான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கு. நீங்க ம். அதாவது ஹாஸ்பிட்டல்ல சொல்லுவாங்க முன்னாடிலாம், நீங்க கவனிக்கலாம் ஹாஸ்பிட்டல்ல. அப்புறம் சில லாயர்ஸ் எல்லாம் சந்திக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, நீ சரியா இருந்தா எதுக்கு இங்க பணம் கொடுக்க போற அப்படிம்பாங்க. ம்.
அந்த வார்த்தை வந்து இப்போ வந்து நம்ம ஏங்க இவ்வளோவா அப்படின்னு நம்ம கேட்டோன்னு வை, ஓ நீ சரியா இருந்தா நீங்க ஏன் வந்து கொடுக்க போற, நாங்க ஏன் உட்காந்துன்னு இருக்கோம், நீ சரியா இருந்துட்டு போ அப்படிம்பாங்க. இப்ப சரியா இருக்கிறதுங்கிறது இங்க வெறும் தனி மனிதனுடைய தேர்வா மட்டுமா இருக்கு? அதுல அரசு இருக்கு, அதுல கார்ப்பரேட்ஸ் இருக்கு, அதுல சுத்தி இருக்கிறவங்களுடைய எக்ஸாம்பிள் செட் இருக்கு. எது நிம்மதின்னு எக்ஸாம்பிள் இப்போ நீங்க என்ன சொல்றீங்களா, தூங்குங்கன்னு சொல்றீங்கன்னு, ஸ்க்ரீன் ஆஃப்க்கு வந்து இருக்கிறதுல பெஸ்ட் விஷயம் என்னன்னா கண்ணை மூடிக்கிறது தான், டிவைஸை மூடுறது இல்ல. ம். நான் அதை ரொம்ப தீர்க்கமா சொல்றேன். நீங்க வந்து கண்ணை மூடுற நேரத்தை அதிகரிங்க. இப்ப நைட்டு கூட மிர்தாத்தோட பேசும்போது நான் தான் சொல்றேன், நீ படுத்துரு, தூக்கம் வரலனா கூட கண்ணை மூடி மூச்சை கழிச்சு கவனிச்சு நேரம் தூங்கிடுவா, இல்ல சும்மா கவனி நல்லா இருக்கும்னா அதை அவன் செய்ய கொஞ்சம் பழகுறான். அப்போ கண்ண மூடி இருக்கிறது தான் ஸ்க்ரீனுக்கு எதிரா வேலை செய்யுதே தவிர, ஸ்க்ரீன மூடுறது கிடையாது. ஒரு ஸ்க்ரீன மூடுனா இன்னொன்னு இருக்கு. இல்லையா? ஏதோ ஒரு வகையில நமக்கு அனிமேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அனிமேட்ல இருந்து நம்ம கொஞ்சம் விலகி இருக்கணும்னா, ஒண்ணு இயற்கையோட வாழணும். அதற்கு நிறைய மெனக்கெட வேண்டியிருக்கு இன்னைக்கு. அ நீங்க நேரடி மரம், செடி, கொடி, காடு, உயிரினங்கள், மனிதர்கள்னு இருக்கணும்னா, அதுக்கு மெனக்கெடலும், திட்டமிட்ட வாழ்க்கையும் வேணுமா இருக்கு. முடியாத பட்சத்தில அது செய்ய முடியாத பட்சத்தில கண்ண மூடிக்கங்க. ம். கண்ண மூடி இருங்க அப்படின்றது. இது வந்து இந்த கண்ண மூடி இருங்க, இல்ல இந்த மூச்ச கவனிங்கன்றது ஏதோ விளையாட்டுத்தனமா நம்ம நினைக்கிறோம். ஆனா அது அது ஒரு வகையில அரசியல் செயல்பாடு மாரி. எப்படி நம்ம வெண்டல்பெரி வந்து ஈட்டிங் இஸ் வந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டின்னாரோ, கண்ண மூடி இருக்கிறதுன்றது ஒரு காலகட்டத்தில அரசியல் செயல்பாடு தான். அது ஆன்மீக செயல்பாடா இருக்காதுன்னு நெனைக்கிறேன். நீங்க பெரு நிறுவனங்களுக்கு எதிராக நீங்க வேலை செய்யணும்னா, முதல்ல செய்ய வேண்டியது நம்ம கண்ண மூடுறது தான். அடுத்தது மூச்ச கவனிச்சு பொறுமையாகிறது. இது வந்து பெருநிறுவனங்கள்ல பெருசா ஆட்டி படைக்கல. ஏன்னா, என்னெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா, Netflixோ என்ன ஸ்ட்ரீமிங் சர்வீஸ்ல ஏதாவது பார்த்தேன்னு கேட்டா, YouTube வேணா யூஸ் பண்ணியிருப்பனா இருக்கும். ஏதாவது இன்டர்வியூ பார்க்கறதுக்கு, அதுக்கு இதுக்கு நம்மளுடைய விஷயங்கள பார்க்குறோம், போறோம்ன்னு. அதுவுமே கூட ரொம்ப கம்மி. அ அப் ஸ்ட்ரீமிங் சர்வீஸ குறைக்க குறைக்க நமக்கே தெரியுது வித்தியாசம். அதேபோல சோசியல் மீடியாவ பொறுத்தவரைக்கும் வரோம், கருத்து சொல்றோம், போறோம். அந்த இன்டராக்ஷன வந்து நம்ம நம்ம இதுக்குள்ள நடத்திக்கிட்டா, எனக்கு வந்து இது இவ்வளோதான் தெரியும். எல்லாத்துக்கும் நான் கருத்து சொல்ல வேண்டியதோ, எல்லா இடத்துலயும் போய் நான் சண்டை செய்ய வேண்டியதோ இல்ல. எனக்கு தெரிஞ்சத நான் சொல்லியிருக்கேன். அதுல ஏதாவது விவாதம் நடத்தணும்னா நடத்திக்கிறேன்னாலே, அதிலே டைம் வந்து கரெக்ட்டா கன்டென்ட் எனக்கு வந்துருது. எல்லா பிரச்சனைக்கும் ஜவாப்தாரியாகி பதில் சொல்ல ஆரம்பிக்கும்போது தான், நம்ம இன்ஃப்ளூயன்சர்ன்ற ஒரு ஃபேக்கான ஐடென்டிட்டி நமக்கு கிடைக்குதுன்னு நெனைக்கிறேன். அந்த அந்த இன்ஃப்ளூயன்சர்ன்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு நீ இன்ஃப்ளூயன்சரு, நாளைக்கு எவனோ வந்தாலும் நீ ஒண்ணும் கிடையாது. அது ஒரு ஒரு சஸ்டெயின் ஆகக்கூடிய ஒரு அடையாளமும் கிடையாது. அதுக்கு எதுக்கு நம்ம இவ்வளோ மண்டைய உடைச்சுக்கிறோம்? நாள் கணக்குல உட்காந்து இன்னைக்கு வந்து கான்டென்ட் கிரியேஷன் அப்படின்றது தான் எதிர்கால பிசினஸ் அப்படின்னு சொல்றாங்க. கான்டென்ட்ட நாம எங்க கிரியேட் பண்றோம்? நாம கான்டென்ட் மேனிபுலேஷன் தான் பண்ணுகிறோம். ஏஐ டூல்ஸ வச்சோ, இல்ல இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ வச்சோ, ஆல்ரெடி நமக்கு சுயமா என்ன சிந்தனை இருக்கு? என்ன அ வ வ எழுதுறோம், பேசுறோம், உருவாக்குறோம், வரையறோம், எதுவுமே கிடையாது. ஜெனரேட்டிவ் ஏஐ வந்து கான்டென்ட் கிரியேஷன்னு ஒரு ஃபேக்கான ஒரு பாயிண்டர குடுக்குறாங்க இப்போ. அவங்க டெக்னிக்கல் டெர்ம்ல சொல்லணும்னா. பாயிண்டர், இண்டெக்ஸ குடுக்குறாங்க. அந்த இண்டெக்ஸ் போய் நம்மளோட ஐடென்டிட்டியா மாறுது. அப்போ தப்பும் தவறுமா எழுதியிருந்தவங்க கூட, இன்னைக்கு வந்து இப்ப எனக்கு தெரிஞ்சு யாராவது இப்போ உள்ளூர் பாஷையில எழுதுனா, நமக்கு ரசிக்க தோணுது. காரணம் என்னன்னா, இதுல மெஷினுடைய தலையீடு குறைவு. ஏன்னா மெஷினுக்கு சில வார்த்தைலாம் தெரியாது. அதால உருவாக்கவும் முடியாது. இல்லையா? இப்ப விருதுநகர்ல வந்து வந்துட்டாய்ங்க அப்படிங்கிறாங்கன்னு வைங்க. அந்த வந்துட்டாய்ங்கன்னு எந்த காலத்துல அது வருமோ தெரியல. மேபி ஒர்க் பண்ணா வருமா இருக்கும். மதுரையில ஒரு மாரி சொல்லுவாங்க. திருச்சியில ஒரு மாரி சொல்லுவாங்க. விழுப்புரத்துல ஒரு மாரி சொல்லுவாங்க. கள்ளக்குறிச்சி, தருமபுரியில ஒரு மாரி சொல்லுவாங்க. அப்போ அந்த டைவர்ஸான வளமையும் உயிரோட இருக்கும். இந்த தப்பும் தவறுமா செஞ்சா கூட பரவால்ல அப்படின்னு. நாம அத நெறைய அ அ மண்டகனம் புடிஞ்சு வீங்கி ஏதாவது பேசும்போது, நம்ம திருந்திய செயலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டு, திருந்தி செய்றதில்ல. அதுக்கு துணையா வந்து நம்ம டூல்ஸ தேடும்போது தான் இங்க பெரும் பிரச்சனை ஆயிடுதுன்னு நெனைக்கிறேன். இந்த நுகர்வை பெருசா மாத்துறதே இந்த ஃபேக் ஐடென்டிட்டீஸ் ரொம்ப முக்கியம். அடையாளம். நம்ம அதனால தான் ஐடென்டிட்டிய பத்தி தொடர்ச்சியா பேசுறோம். நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு போலியான அடையாளத்துல போய் சிக்கிறதுக்காகவே நம்ம நெறைய நுகர்றோம்னு நெனைக்கிறேன். அதெல்லாம் அடையாளம் இல்ல அப்படிங்கிறத தொடர்ச்சியா பேசணும். இந்த எல்லை மீறல்ல 2ஆவும் பார்க்கணும். நம்ம அடிக்கடி பேசுற மாரி புறத்துல நம்ம எந்த அளவுக்கு பார்க்குறோமோ, பொருளாதாரம், பொருள் நுகர்வு, உலகம், அரசியலு அது இதுன்னு.
அதுக்கு அதை விட கூடுதலாகவே நம்ம வந்து அகம் சார்ந்து பேச வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். எது நிம்மதி, எது நிறைவு, எது வாழ்க்கை, எது அன்பு, காதல், கருணை, என்ன சொல்றது, பிறப்புனா என்ன, மரணம்னா என்ன, வயோதிகம்னா என்ன, நோயினா என்ன, அஹ், அப்படிங்கிற ஒரு இன்னைக்கு இவங்க ட்ரெண்ட் செட்டர்ஸா இருக்கிறவங்களுக்கு முன்னாடியே நம்ம இதை பத்திலாம் நிறைய பேசியிருக்கோம். அதை எப்படி பேசியிருக்காங்க, எப்படி அணுகிருக்கிறாங்க. அஹ், ஏன்னா வயோதிகத்தை எப்போ இவங்க வெறுக்கிறாங்கன்னா, வயோதிகர்களை பார்த்துக்காம போறதுனால தான். ஏன்னா அப்போ இவங்க அவங்கள தனிமைப்படுத்துனதுனால அந்த தனிமை பயம் இவங்களுக்கும் வந்துடுது. இப்போ நீங்க வயசானவங்களுடைய குழந்தைங்க, நேத்து கூட நான் வீட்டில் சொல்லியிருந்ததுன்னா, ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன குழந்தை நம்ம வீட்டில் இருந்துகிட்டே இருக்கு. நான் பார்த்ததுல இருந்து. நாங்க வளர்ந்தோம். எங்களுக்கு அப்புறம் யாரோ சொந்தக்காரங்க குழந்தை. அப்புறம் எங்களுக்கு குழந்தை. அப்புறம் எங்க தம்பி, தங்கச்சிங்களுக்கு குழந்தைன்னு வரும்பொழுது, அந்த குழந்தைங்க நம்மளுடைய வயச வந்து நினைவு ஊட்டுறதே கிடையாது. நமக்கு ஏதோ வயசான ஃபீல் இல்லாத அளவு குழந்தைங்க வச்சுக்கிறாங்க. அதே போல தான் முதியோர்களோட வாழும்பொழுதும் ஒரு 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 வித்தியாசம் இருக்கு. அவர்கள்ட்ட இருந்து நம்ம கத்துக்கிறது நெறைய இருக்கு. அவங்க எப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பல்லு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. பயங்கரமா பயப்படுறாங்க, என் வயசுல இருக்கிறவங்கலாம். அ நான் நெறைய பேர பார்க்குறேன். விவசாயிகள் எவ்வளோ கொஞ்சம் அ ஒரு 60லேருந்து 90 வயசு, 100 வயசு இருக்கிறவங்க வரைக்கும், 112 வயசு இருக்கிறவர் வரைக்கும் கூட நம்ம பார்த்துட்டேன். அவர்களுக்கு பல்லு பத்தின எந்த அக்கறையும் இருக்கிற மாரி தெரியல. அந்த பல்லு விழ 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 அவங்க டியூன் பண்ணிக்கிறாங்க அவங்க வாழ்க்கைய அழகா. பல்ல மெயின்டெயின் பண்ணணும், அத நல்லா வச்சுக்கணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட, பட் இயல்பிலேயே தன்னை ஒரு இயற்கையின் அந்த நேரத்தின்படியே உடம்புல சில நிகழ்வுகள் நடக்குது. அ நடை அந்த தளர்வுல இருந்து, நோய்மையிலிருந்து அந்த முதுமையை நோக்கி நகர்ந்து தானா அந்த இது பண்றது ஒரு ஃபேஸ் அது. இத நம்ம கண்கூடா பார்க்கவே பார்க்காம நம்ம பர்சனலா அனுபவிக்கும்போது, நமக்கு ஒரு தடுமாற்றம் வருது பார்த்தீங்களா? அதுதான் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியோடைய பெரிய வெற்றியா நான் பார்க்குறேன். என்ன இந்த ரொம்ப கவனிச்சு, கவனிச்சு சொல்றதுல, நம்ம வயோதிகத்தை வந்து வீட்ல இருக்கிறவங்களுடைய அந்த வயசாவறத அந்த அந்த கிரேஸ்ஃபுல்லா அவங்க வந்து மரணத்த நோக்கி நகர்றத வந்து அக்செப்ட் பண்ண முடியறதில்ல நம்மளால. நம்ம 2வது அத நம்ம என்கவுண்டரும் பண்றதில்ல. அக்செப்ட் பண்ண முடியறது என்கவுண்டர் பண்ணா தானே அக்செப்ட் பண்ணுவோம். அத எதிர்கொள்றதே கிடையாது. அதிலிருந்து விலகிறோம். இல்ல அதுக்கு ஒரு சப்போர்ட் மெக்கானிசத்த உருவாக்கி அவங்கள தூர விலக்கி வச்சுர்றோமா, அந்த விலகலு நமக்கு நடந்துருமோன்ற பயத்துல தான் நம்மளுடைய சோசியல் செக்யூரிட்டிய வந்து பயங்கரமா கேள்வி கேட்கிறோம். எது சோசியல் செக்யூரிட்டி? எ அப்படின்னு அப்ப யோசிக்க மாட்றோம். அப்போ அ நம்ம உடம்ப வந்து இன்ஸ்டிடியூஷனா ஆக்குறோமே தவிர, திருப்பி திருப்பி மருத்துவத்தையோ, காப்பீட்டுத் துறையோ அல்லது ஏதோ ஒரு நம்மள பார்த்துக்கிறதுக்கான ம ம நெறைய பேர் வச்சிருக்காங்க. கைரேட்டிக் அது இதுன்னு வைக்கிறாங்களே, இதெல்லாம் வைக்கிறாங்களே தவிர, நாம அந்த அவங்க வந்து ஒரு 70, 80, 90ன்னு மாறும்பொழுது, அவர்கள் வாழ்வதற்கு இந்த பூமியில இடம் இருக்குன்னு நம்புறதில்ல யாரும். அத நம்புனாலே நம்ம வாழறதுக்கும் இடம் இருக்குன்னு நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். வயசாயிடுச்சு எதுக்கு அவங்க அப்படின்ற அந்த ஃபீல் வருது இல்லையா? அ அதெல்லாம் நம்மள மறைமுகமாக இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நம்மள ஏதோ ஒரு வகையில நம்ம மனசை நச்சா மாத்திருக்கு. நஞ்சா மாத்திருக்குன்னு நெனைக்கிறேன். இதெல்லாம் தான் நம்ம தொடர்ச்சியா பேச வேண்டிய விஷயங்கள்லாம் நெனைக்கிறேன். நான் பார்ப்போம். நெறைய பேசியிருக்கோம். அ அடுத்த 4 எபிசோட்லயும் இன்னும் கொஞ்சம் ஆழமாவே இத உரையாடணும்னு நெனைக்கிறேன். என் சைட்ல இருந்து இதோட நிறைவு செஞ்சுக்கிறேன் நான். தொடர்ந்து பேசுவோம். இது வந்து ஒரு ம், நாள்ல முடிய போறது இல்ல. நம்ம ம், மீறல் அப்படின்றத தொடர்ந்து ஒவ்வொரு எபிசோடு இந்த சீசன் முழுக்க பேசலாம். இது ம், நம்ம புத்தகத்துல இருக்கிறத தாண்டி நாம வந்து இந்த சப்ஜெக்ட தமிழ்ல பேசுறதுனால, ஏன்னா புத்தகம் ஆங்கிலத்துல எழுதி இருக்கிறதுனால, ம், தமிழ்ல பேசும்போது உள்ளூர் விஷயங்களையும் இதுல இணைச்சு பேசுறோம். ம், மேபி இப்ப இந்த சீசன் நம்ம பேசுறது அடுத்து நம்ம தமிழாக்கம் பத்தி சிந்திக்கும் போது, ம். இதே புத்தகத்தை தமிழ்ல நம்ம வெளியிடணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, இத இப்ப நம்ம பேசுறதும் சேர்த்து கூட நம்ம தமிழாக்கத்துல இணைச்சு வெளியிடலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை எனக்கு வருது இப்போ. பண்ணலாம். தொடர்ந்து பேசுவோம். ம், மீறல் அப்படின்ற இந்த ஒரு இதுல இன்னைக்கு வந்து ஒரு அறிமுகமாக நாம பேசியிருக்கிறோம். ம், அதுல நுகர்வு, பொருளாதாரம், அஹ், ம், அறம் சார்ந்து இருக்கக்கூடியது ம், அஹ், அப்படின்றத பத்தி பேசியிருக்கோம். தனிநபர் வாழ்க்கை அடுத்து நம்ம ம், என்ன செய்யணும் அதை பத்தி நாம அடுத்த முறை பேசும்போது தொடர்ந்து பேசுவோம். ம். நன்றி. நன்றி. சந்திப்போம்.